ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து சிம்பிள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று எப்படி ரியாக்டில் நம்ம செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கிலோ அண்ட் கிராம் கால்குலேஷன் ஒரு ஃபிஷ் ஷாப்பை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போ கிராமில் வந்து ஒரு ஃபிஷ் இன்வென்ட்ரியில் மீன் வாங்குகிற இடத்துல கால்குலேட் பண்ணுற நேரம் 500 கிராம் மீன் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா $70 வந்து உங்களுக்கு வந்துங்கன்னா விட வந்திருக்கு. இதே வந்து கிலோவில் நம்ம 2 கிலோஸ் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு $280 வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து கிராம் கிலோகிராம் வந்து வேலிடேஷன் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ரியாக்டை பயன்படுத்தி ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இது எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போங்க. ஓகே, இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நமக்கு ஈஸியாக செய்யணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போகிற நேரம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதில் வந்து ரியாக்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். அதில் எப்படி செய்யறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து கூகுளில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது விட். இந்த ஃப்ரேம் ஒர்க் வழியில் நம்ம ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம வெரி ஈஸியாக வந்து நம்ம ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது அந்த ஃப்ரண்ட் அண்ட் டூலிங். இப்போ இதில் போயிட்டு கொஞ்சம் அந்த ப்ரௌசர் ஸ்ட்ரக் ஆகுதுங்க. ஓகே, இப்போ இதில் போய் கெட் ஸ்டார்டட் கீழே வாங்க. இதில் பாருங்க, இங்கே வந்து கிரியேட் வித் லேட்டஸ்ட் இருக்குமா, இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ட்டு எஃப் டிரைவில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எந்த டிரைவில் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நான் எஃப் டாட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபிஷ் இன்வென்ட்ரினே போட்டுக்கோமே. இப்போ ஃபிஷ் இன்வென்ட்ரின்னு இருக்குது, நீங்கள் என்ன வேணால் இன்வென்ட்ரி செய்யலாம். ஆனால் சிஎம்டின்னு அடிச்சு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அவரோட ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நான் வந்து ஃபிஷ் இன்வென்ட்ரினே ப்ராஜெக்ட் நேமை கொடுக்குறேன். இல்லை ஃபிஷ் ஷாப்னு கொடுக்குறேன். பேக்கேஜ் அதிலே வந்து நீங்கள் வந்து டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் பேக்கேஜ் நேம் இதாகிடும். இதில் வந்து ரியாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து சிடி ஃபிஷ் ஷாப்னுங்க எழுதி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் இப்படி வந்துடும். இங்கே வந்து npm இன்ஸ்டால் ஆகி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், உங்களோட npm பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆக வரையும். என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால தான் லேட் ஆகுது, இல்லைனா டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து ரியாக்ட் ஆப்போட இப்படி ஒயிட் யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கோட் ஸ்பேஸ் டாட்னு இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம விஎஸ் கோட் எடிட்டருக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஆக்கிட்டேன். ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எஸ்ஆர்சி இதுக்குள்ளே பாருங்கள், app.jsxன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதுதான் மெயின் ஃபைல், மெயின் காம்போனன்ட் இதுதான். ஓகே, இதுதான் மெயின் காம்போனன்ட். இந்த ஒரு காம்போனன்ட் தான் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் தான் இருக்கும். நம்ம ரியாக்ட் இந்த ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தால் ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைல். இதுக்குள்ளே இது ஒர்க் பண்ணுறது எல்லா விஷயமும் காம்போனன்ட் பேஸ் தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் தான் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து என்னது main.jsxை கால் பண்ணுவாங்க. இதாக இருக்குது, அதை பாருங்கள். பாடி டேக்குகளுக்கு உங்களுக்கு main.jsxை வந்து கால் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டில். இது வந்து ஹெட் டேக். அதே மாதிரி தான் கம்ப்ளீட் HTML தான் ஒரு அட்டாக். பாருங்கள், நான் கூகுளில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி ஒன்று இதுக்கு போடுறதா இருந்தால் பூட்ஸ்ட்ராப்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப்பை கொண்டு வந்து இதுக்குள்ளே நம்ம போடலாம். ஓகே ஓகே, நீங்கள் பூட்ஸ்ட்ராப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா அந்த ஹெட் டேக்குள்ளுக்கு அந்த மாதிரி போடுங்க, அந்த ஸ்டைல். ஓகே, இந்த இருக்குது. இப்போ நான் போட்டே காட்டினேன். இல்லை நம்ம டாக்குமெண்ட்டுக்கு போவோம். ஓகே, இந்த மாதிரி
நீ இல்லைனா சிஎஸ்எஸ் கஸ்டம் எழுதுறதுனா பரவாயில்ல, நான் வந்து இல்லை கஸ்டம் தான் எழுதியிருக்கேன். நான் அதை எப்படி காப்பி பண்ணி போடுறதுன்னு காட்டுறேன். பூட் ஸ்ட்ராப் எனக்கு அந்த நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கமாண்டை தெரிவிச்சிருந்தேன் பூட் ஸ்ட்ராப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி அட்டாக்குகளுக்கு கொண்டு போய் போடுங்க. இல்லைனா பூட் ஸ்ட்ராப் லைப்ரரி நீங்கள் வந்து இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாக்குகளுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே சேம் தான். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. போட்டுக்கிட்டு ஏன்னா வந்து index.html தான் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இந்த main.jsx இந்த ஃபைலை கால் பண்ணி இந்த இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே நம்மளோட மெயின் காம்பவுண்ட் ஆப் காம்பவுண்ட்டை வந்து அது லோட் பண்ண தான் சொல்லுதுங்க. இதுதான் மெயின் காம்பவுண்ட். இதுதான் மெயினாக வந்து உங்களோட ரியாக்ட் வந்து வெல்கம் பேஜுக்கு வர யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே டிலீட் பண்ணிடுறேன். இதை வந்து அப்படியே டிலீட் பண்ணிவிட்டு என்னோட கோடை கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் கமாண்ட் பாக்ஸில் நான் போடுறேன். அந்த கோடை கொண்டாந்து வந்து இதை வந்து இது தேவை இந்த main.jsxல இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சிஎஸ்எஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதே இந்த ஃபைல். ஓகே, இதை வந்து அப்படியே இதுதான் அந்த ஃபைல். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் என்னன்னா கம்ப்ளீட்டாக என்ன இருக்குன்னா ஒரு வந்து சிம்பிள் ஒரு வேலிடேஷனும். இப்போ இதில் வந்து ஆப் காம்பவுண்ட் பாருங்கள், ஆப் காம்பவுண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஆப் காம்பவுண்டை க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் மெயின். இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷனில் ஏரோ ஃபங்க்ஷன். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம ரியாக்டில் எழுதுகிற விஷயம். ஓகே, இப்போ பாருங்கள் சிம்பிள் ஃபார்ம் டிசைன் ஒன்று இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிள் ஃபார்ம் டிசைன் வந்து இந்த டிசைனை தான் வந்து நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று யூஸ் பண்ணி செய்யலாம். நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணால் இதுக்குள்ளேயே ஸ்டைல் கொடுத்துருக்கேன். பேடிங் ஒன்று கொடுத்துருக்கேன், அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதில் பேக்ரவுண்ட் கலருக்கு ப்ளூ கொடுத்துட்டு ஒயிட் கொடுத்துருக்கேன். ஃபாலண்ட் வெயிட் வந்து போல்ட் கொடுத்துட்டு இதுதான் ஃபிஷ் இன்வென்ட்ரி. இதுதான் வந்து நம்மளோட ஹெட்டிங். அடுத்தது பாருங்கள், எரர் ஏதாவது வர்றதாருன்னா எரர் வர்றதுக்கான இது கொடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், அது எரர் ஏதாவது மெசேஜ் வந்து த்ரோ பண்ணுறதுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது நீங்கள் வந்து வேலிடேஷன் யூஸ் பண்ணும்போது. இப்போ அடுத்தது வந்து இது ரெண்டும் இது தேவையில்லை நமக்கு. இப்போ அதை விட்டுருங்க, அது தேவையில்லை நமக்கு. எரர் இப்போ தேவையில்லை நமக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த ஃபீல்டு என்ன கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் மார்ஜின் வந்து டாப், அந்த மார்ஜின் டாப் மார்ஜினில் இந்த ஸ்பேஸ் டாப் மார்ஜினில் வந்து ஒரு 10 பிக்சல் மாதிரி கொடுத்துருக்கேங்கண்ணே. ஒரு ஸ்பேஸுக்கு நான் ஸ்பேஸ் விடுறதுக்கு ஒரு 10 பிக்சல் மாதிரி கொடுத்துட்டு மார்ஜின் பாட்டம் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஃபிஷ்னா இந்த மாதிரி வருது. அது நீங்கள் ஸ்டைலிங் வந்து கஸ்டம் நம்ம எழுதணும். ஓகே, அதை கஸ்டம் ஸ்டைல் நான் எழுதியிருக்கேன். இங்கே நான் வந்து ஃபோம் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஃபோம் கண்ட்ரோலர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு பூட்ஸ்ட்ராப்ட வந்து பட்டனுக்கு பாருங்கள். இங்கே வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா பாருங்கள், செட் ஆப்ஷன். இங்கே வந்து தான் உங்களுக்கான கிராமான்றது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான் செட் ஆப்ஷன். நீங்கள் கிராம்னா செட் ஆப்ஷனில் கிராம்னு செலக்ட் ஆகும், கிலோகிராம்னா கிலோகிராம் செலக்ட் ஆகும், ஜிஆர்னா கிராம், கேஜினா கிலோகிராம். அதை இந்த ஒன் சேஞ்ச் மெத்தடில் தான் சேஞ்ச் ஆகும். அதில் செட் ஆப்ஷன்ன்றது நம்ம அதில் ஒரு மெத்தட் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த இதில். ஓகே, இதில் தான் ரொம்ப இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே இந்த இன்வென்ட்ரியை எடுத்தால். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் நமக்கான விஷயம் வந்து கால்குலேட் ஆகும். இப்படி தான் வந்து நம்மளுக்கான சப்ளை நம்ம பண்ணுவோம். இப்போ பாருங்கள், யூஸ் ஸ்டேட்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த யூஸ் ஸ்டேட்டில் தான் ரியாக்டில் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கான வேரியபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த யூஸ் கேஸுன்ற இந்த நேம் ஸ்பேஸில் தான். ஓகே, இப்போ அந்த யூஸ் கேஸை கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செட் ஆப்ஷனில் உள்ளதை ஆப்ஷன்ற வேரியபிளில் கொண்டு போய் அது ஹோல்ட் பண்ணும். ஓகே, செட் ஆப்ஷன்ற வேரியபிளில் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணும். நீங்கள் கிராம்னா கிராம் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணோம், கிலோகிராம்னா கிலோகிராம் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணும். அதுதான் மீனிங். அடுத்து குவான்டிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் என்ன குவான்டிட்டி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த குவான்டிட்டி வந்து இந்த வேரியபிளில் கொண்டு போய் சேவ் ஆகும். இன்ட் குவான்டிட்டின்றது வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆகும், குவான்டிட்டின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில். அடுத்தது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் போட்டால் இந்த மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் ஆகும். இப்போ அதுக்குள்ளே 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று கால்குலேட் அண்ட் ரீசெட்னு 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸில் பட்டன்ஸ் 2. இது வந்து கஸ்டமாக நான் வந்து பட்டனை வந்து ஸ்டைல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்லேருந்து எழுதி போடுறத விட நீங்கள் வந்து கஸ்டமாக நீங்கள் டிசைன் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தவரை எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறது தான் ரொம்ப. நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக போகிறதா இருந்தால் மெயினாக நீங்கள் HTML CSS வந்து நல்லாவே வந்து CSS நல்லா
நல்லா ஆணிவராக படிங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சிஎஸ்எஸ்ல வந்து நீங்கள் வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் பிட்வீனை போட்டால் 2 பட்டனுக்கு இடையிலுக்கான ஸ்பேஸை அந்த ஸ்டைலிங் வந்து தீர்மானித்து கொடுக்கும். இங்கே பாருங்க, இப்போ எவ்வளோ அழகான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துருக்குது. ஓகே, இப்போ அந்த பட்டன் 2க்கு இடையில நான் ஸ்பேஸ் பிட்வீன் போட்டிருக்கேன் அந்த டிவுக்குள்ளே. இப்போ கால்குலேட்னு ஒரு பட்டன், அதுக்கு கால்குலேட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, அதுக்கான ஸ்டைலிங் வந்து கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், இங்கே பாருங்க, பச்சையான பேக்ரவுண்ட் கலர் பச்சை, ஒயிட் டெக்ஸ்ட் கலர் எனக்கு வேணும், கலர்ன்ற ப்ராப்பர்ட்டியில் ஒயிட் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன் இந்த பட்டனுக்கு, ஃபோர்க்ரவுண்ட் கலர்னா டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து டோட்டலை காட்டுற ஃபீல்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் டோட்டல் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்கான ஃபீல்டை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க செஞ்சுருக்கேன். இதை எழுதி காட்ட போனால் லேட் ஆகும், அதனால தான் நான் வந்து இதை காப்பி பண்ணி போகிறேன். இந்த கோடை வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த சைடுக்கு போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிராம செலக்ட் பண்ணார்னா கிராமுக்கான கால்குலேஷன் இப்படி தான். ஒன்றுனா கிராம், கிலோகிராம். இப்போ அதுக்கான பாருங்கள் வேலிடேட் வந்து எப்படி பண்ணணும்னா 1000 இங்கே வந்து 1000ஆல் பிரிக்கணும். கிராமை நீங்கள் காண்றதுக்கு ஒரு கிலோவால் பிரிக்கணும் வர குவான்டிட்டியாக பெருக்கணும். வந்து நீங்கள் 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா 140 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான 200 கொடுக்கலாம், எத்தனை வேணால் நீங்கள் கொடுக்கலாம், 50 வேணால் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். 1 கிலோட விலை வந்து எவ்வளோன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஃபிஷ் வந்து 1 கிலோ வந்து எவ்வளோன்றதுக்கான விலையை அங்கே கொடுத்துருக்கேன். அதாங்க நான் செஞ்சுருக்கேன். ஓகே, இதை வந்து நீங்கள் சில பெரிய ஷாப்பாக இருந்தால் இது டேட்டா பேஸில் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நான் நார்மலாக நானே ஒரு விலை ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ 1000 கிராம்ன்றதை கொடுத்துருக்கேன் 1 கிலோ. ஓகே, இப்போ நான் வந்து 1000 கிராம் 2னா கிராம் வேலிடேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி, இல்லைனா அவங்களுக்கு வந்து வேலிடேட் வந்து இன்வேலிட் செலெக்ஷன் வரும். ஓகே, இங்கே நான் வந்து விலையை கண்டுட்டு செட் டோட்டல் வேரியபிளில் போயிட்டு டெசிமல் பாயிண்டில், அதாவது உங்களுக்கு தசமதானத்தில் வர்ற ஆன்சரை இந்த மாதிரி செட் டோட்டலில் காட்டிட்டு டோட்டலில் பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இந்த மாதிரி சும்மா ஈஸியாக வந்துங்க நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ மேலே உள்ள இதெல்லாம் வந்து நமக்கு டேட்டா பேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். குவான்டிட்டி கூடவா இருக்கா குறைவா இருக்கா எல்லாமே வந்து லைன் பை நம்ம செக் பண்ணி செஞ்சு செஞ்சுட்டு போகிறதுக்கு நமக்கு டேட்டா பேஸ் ஒன்று இருக்கணும். டேட்டா பேஸ் ஒன்று இங்கே இல்லை, அதனால நான் வந்து கஸ்டமைஸ் சும்மா கஸ்டமாக நான் எடுத்து செஞ்சுட்டு போகிறேன். ஓகே, இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கோடிங். ஓகேயா, இந்த கோடிங் வந்து உங்களுக்கு நான் விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். சிம்பிள் கோடிங். ஓகே, இங்கே பாருங்கள், சிம்பிள் கோடிங். இது வந்து இங்கே பாருங்கள், குவான்டிட்டின்றதை இங்கே வந்து குவான்டிட்டி எடுத்துகிட்டு இந்த குவான்டிட்டிக்கு இதை அசைன் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டியை தான் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கான வேலிடேட்டை பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் வருதா இல்லைன்னு இதில் பார்ப்போம். இந்த ஆன்சர் வருது. தேங்க்யூ ஃபார்